இதுதான் மட்டப்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு வேப்ப மரத்தில் ரொம்ப நாளாக ஒரு வேதாளம் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதை பார்த்து ஒருத்தர் இருக்கார். அவருடைய மாமா சாகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஏதோ ஒரு புதையல் அரசு சொன்னதாக எல்லாரும் சொல்கிறாங்க. அதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக சென்னையிலேருந்து ஒரு கும்பலே வந்து இறங்குது. எவ்வளவு லேண்ட் சிட்டியா இருந்தா பிளாட் போட்டு பிளாட் கட்டிப்பாங்க. இப்படி அடி இங்கயா சரி நல்ல இடத்த காட்டிட்டீங்கல்ல, நீங்க அப்படி போங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அந்த வேலையெல்லாம் யாருக்கு நடக்காது. உனக்கு பாதி எனக்கு பாதி. இதுல பாதி பாதியா? என்ன அதிகமா பேசுறீங்க? நான் பாத்ரூம் போட்டுட்டு தான் வந்தேன். நீ தானே வந்து பாக்கெட்ல பாட்டு வச்சுட்டேன்னு சொன்ன. பாக்கெட்டாவது பக்கெட்டாவது நான் பாத்ரூம் போக தான் வந்தேன். இந்த வேலையெல்லாம் யார்கிட்ட காட்டாத. என்ன பாக்கெட்ல பாட்டு புல்லா வச்சிருந்தாலும் சரி ஆப்பா வச்சிருந்தாலும் சரி, நீயே குடிக்கிறதுனாலும் குடி. இந்த பெரிய மனுஷன் மேல பரிதாபப்பட்டு ஒரு ஸ்மாலாவது கொடு. பாத்ரூம்ல ஸ்மால் கேட்கிறாங்க. இந்த கிராமத்துல எண்ணி இப்பெல்லாம் இடாம தண்ணி அடிக்க வந்து தலையில எடுத்துட்டு இருக்கிறான். ஸ்மால் இல்ல, பெரிய கலத்துக்கு லார்ஜா தலையில போடுறாங்க. ஐயா எனக்கு இது இல்ல, இது அந்த அதுக்கு வந்திருக்கேன், அதுக்கே வந்திருக்கேன். ஒண்ணுக்கு இல்ல அதுக்கு வந்திருக்கேன். ஆனா பரதேசி என்ன பாத்ரூமுக்கு வருதுன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே. நான் ஒரு தடவை கூட உனக்கு சொல்லல. இந்த பரந்த இடத்துல எங்க வேணாலும் அடிக்கலாமே. இதுக்காக பஞ்சாயத்து வீட்டிய திறந்து வச்சுட்டு இருப்பா. ஸ்பீக்கர் அவுட். என்ன நடக்குறீங்க? என்ன பயப்படுறா? என்ன போய் பாரு, போடா. மாஸ் மயக்க வேண்டாம் மாஸ். டேய் என்னடா அவர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு, ஒருத்த வீடு போய் சேர மாட்டீங்க. என்னத்தை பாக்குறேன்? ஏண்டா ஸ்கூல் பேண்டை போட்டு வந்துட்டு எல்லாம் ராஜா புஷ்பா புஷ்ராமணி என்னட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல. அவளுக்கு அவனை பழச்சு போ. அப்படிப்பட்ட வீடு தேவையா? என்ன கொண்டு சக்கர இவன் கூட என்னடா பிரச்சனை? எதுக்கு அவன் உன்னை அடிக்கிறான்? நான் இருக்கும்போது என்னடா உங்களுக்கு தராது? அண்ணா நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. ஆம்பளடா என்னடா உலக அண்ணா நீங்க கோமா இருந்து 10 வயசுல போய் இப்ப பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துட்டீங்க. எப்ப மாமா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா? இந்த உலகத்தோட டிஸ்சார்ஜ் ஆகி 1 மாசம் செத்து போயிட்டாரா? அண்ணா எவன் செத்த நமக்கு என்ன? நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். இல்ல இவனை அறுத்துருவன். அறுவடை வைக்கிறது இடமே கிடைக்கலையா? உனக்கு என்ன வேணும்னு சொல்ல நான் சொல்லிட்டு போறேன். உட்கார்மா. கேட்கிற கேள்விக்கு கிறிஸ்டல் கிளியரா பதில் சொல்லு. புரியுதா? கேளுங்க. மாமா என்ன சொன்னாங்க? அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி அப்ப என் பொண்டாட்டி செருப்பால் அடிச்ச கதையில நான் கேட்கறேன். இங்க பாருங்க, எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இடையில ஊருக்கு கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்லுறேன், அப்புறம் என்ன சொல்லுவேன்? சொல்லுவா போவேன். என்ன ஆர்டரா சொல்லுறான்? நமக்கு என்ன பாஸ், அவன் வாய் வைக்கும். அவன் செத்துங்களா? அவன் உங்ககிட்ட மாட்டாங்க, நீங்க தானே அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. சரி 6 மணியே வா. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா. மல்லியா கனகாபுரமா? அன்னைக்கு காலையில 6 மணி. அவரோட பழக்கம் அது. அவர் ஒரு விஷயத்தை ஃப்ளோவா சொல்றப்ப இடையில பார்த்து டிஸ்டர்ப் பண்ணீங்க. அண்ணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு. ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஏய் செல்லங்களா என்னங்களா வாய் திறந்தாங்களா? வாய் திறந்தாங்களா? வாய் திறந்தாங்க. நீ வாய் திறந்தாங்க கொன்றுவேன். யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரா? அன்னைக்கு காலையில 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா. நான் காப்பி
காப்பியை குடிச்சிட்டு கக்கா போட்டு குடிச்சிட்டு வந்து பார்த்தா மணி 8. டிவியை போட்டா அறுவாள் வச்சு மூக்குல உள்ள விட்டு நோன்றானே. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கோடு போச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு எங்களை வந்து முசுப்புனா. நான் காப்பியை குடிச்சுட்டு கக்கா போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி 8. அப்படியே டிவி ஆன் பண்ணா எம்ஜிஆர் பாட்டு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. பாதை புதிய மூவி படம் எப்படி? அன்னைக்கு காலையில 6 மணி. ஓடி போ, உனக்கு அந்த 6 மணியில தான் சாவு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கோடு கோச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து முசுப்புனா. கேட்கல. அன்னைக்கு காலையில 6 மணி. இயற்கையை கட்டுப்படுத்த எந்த சக்தியால் முடியாதுப்பா. 6 மணியில ஆரம்பிக்கும் போதே பார்த்துருப்பா. இப்பதான் 12 வந்திருக்கா. எப்படிப்பா நடக்கிறது? எப்படி நடக்கிறது? முடியுமா? அப்புறம் நான் மறந்துடுவேன். கிழிச்ச அன்னைக்கு காலையில 6 மணி. பணம் வேணா, ஒண்ணு வேண்டாம். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். திருந்தவே மாட்டானா? இதுதான் கடைசி முயற்சி. சாவரக்குள்ள சொல்லிடுறா, மூச்சு கூட வராது. அவன் சொல்ல மாட்டான். அன்னைக்கு காலையில 6 மணி. பேய் ஓட்டுறதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க. அவங்க போயிட்டாங்க. உடைக்கிறதுக்கு வழி தெரியாம ராத்திரி முடிவு பண்ணி காலையில தான் போட மாட்டோம். அதுக்குள்ள இவ்வளவு பெரிய கிராக்கி சிக்கிச்சா. பேய் ஓட்டுறதுக்கு இவ்வளவு டிமாண்டா? ஆமா பாஸ், அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பெரிய அபராதம் அதுக்கு லாஸ். பாசு சளி வாங்குறதுலாம் ஜெயிலுக்குள்ள மட்டும் வச்சுக்க. இங்க நீ சிஷ்யன், நான் குரு.
நளினம் பதம் இனியும் உலகம் உருகி தினம் என் பரதம் கலை சுகம் இனியும் உலகம் மயங்கிடும் ஏதோ என் நடனம் நளினம் பதம் இனியும் உலகம் உருகிடும் தினம் என் உயிரும் உடலும் கலந்து எளிய நிழலும் வென்றிடும் உரை தகைதிகை செல் 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 சரி சரி செல் 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 ஆனையில் நான் தலைக்கடன் ஏ ஏ ஏ ஏ போடாங்க. அவ்வளோதாங்க. இவங்க டான்ஸை பார்க்க முடியாம அந்த வேதாளமே மண்டையை போட்டுச்சு. ஒன்றுமே எங்களை சமர்ப்பணம்.